The differential equation of all parabolas whose axes are parallel to the axis y is option A. T cube by T xs is equal to 1. Option B, T cube y by T x cube equal to 0, sorry, minus 1. So C is T cube y by dx cube equal to 0. So option D, T cube y by dx square equal to infinity. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து எப்படி ஓடியு மாத்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் உங்களுக்கு. எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குதோ அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க கலெக்ஷன் ஆஃப் பரபோலஸ் whose axes are parallel to the y axis. அந்த பரபோலாவுக்கு வந்து என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாராச்சுக்கு தெரியுமா வாட் இஸ் த parabolas whose axes are parallel to the x axis? Parabola means y square equal to 4x. இது எனக்கு தெரியும், அதோட ஈக்குவேஷன் தானே. ஸோ இதுலேருந்து எப்படி ஆக்சிஸ் எப்படி சொல்றது எனக்கு மறந்துடுச்சுப்பா. ஆக்சிஸ் ஸோ இது எந்த சைடு ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும் இல்லையா? ஸோ இதோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது? The parallel to x-axis. இந்த parabola parallel to x-axis. ஓ, பரபோலாவோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது எது? இல்ல பரபோலாக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி ஆக்சிஸ் ஏதாச்சும் படிச்சிருக்கோமா? ஃபோக்கஸ் தெரியும், டைரக்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் நான் படிச்சேன். பரபோலாவோட ஆக்சிஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? மொத்தம் 4 டைப். ஒன்று ரைட் சைடு ஓப்பன், லெஃப்ட் சைடு ஓப்பன், அப் சைடு லோ. இங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறதுக்கு வந்து x square equal to 4ay ன்னு எழுதுங்க. x square equal 4ay. ஆமா, x square equal to 4ay. இப்படி போட்டா என்ன ஆகும்? ஓபன். இதுல எது ஆக்சிஸ்? பரபோலாவோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது? இதுதான் வந்து ஆக்சிஸா? ஆமா. எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் இதை படிச்சது, இதை பத்தி எனக்கு ஞாபகம் இல்லை. யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாராச்சும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இங்க வந்து இது வந்து பாயிண்ட் இருந்துச்சு. ஓகே, 4 y மைனஸ் b. ஓகே, இதுதான் வந்து இந்த பரபோலாவோட ஜெனரல் ஸ்ட்ரக்சரா. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஏ, இந்த கேபிட்டல் ஏ, இந்த ஸ்மால் பி எல்லாம் வந்து என்னவா இருக்குன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து அதாவது எவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ரைட்டா? ஸோ அப்போ இங்கே 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதோட டிகிரி என்னவா இருக்கும்? 3ஆ இருக்கும். இதுலேருந்து எப்படி இந்த ஏ, ஏ, பி இதெல்லாம் எப்படி மூவ் பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்
So differentiate with respect to x. Okay. So 2 times of x minus k. So 4a just yeah dy by dx. ஓகேவா? இதுல இருந்து b எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கு? இந்த a இருக்கா? இந்த a இந்த கேபிட்டல் a இருக்கு. இது அகைன் x பொறுத்து நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 2 இங்க என்னவா இருக்குன்னா 4a d ஸ்கொயர் y by 3x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? இது ஒரு நிமிஷம் 2 ரைட்டா? ஸோ a ஈக்குவல் டு ஓகே d ஸ்கொயர் பை ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்னவாகும்? e cube y by dx cube equal to 0. So option இருக்கா? So option C the answer. ஆன்லைன்ல எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஹலோ? Yes, sir. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பெரபோலாஸ் ஆக்சஸ் ஆர் பேரல் டு தி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ இந்த இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அவங்களால வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ பெரபோலான்னு தான் இல்லை. ஸோ பெரபோலா கேட்கலாம், மேபி சர்க்கிள் கேட்கலாம், எலிப்ஸ், ஹைப்பர்போலா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமெட்ரிக் ஸ்ட்ரக்சரோட ஈக்குவேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் லாஸ்ட் ஸ்டெப் எப்படி 0 ஆச்சு? ஸோ இந்த ஏங்கிறது வந்து இங்கே கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? ஸோ ஒன் மோர் டைம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்னவாகும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தானே? ஸோ லாஸ்ட்ல கியூப் எழுதிருக்கீங்களா? டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நான் ஸ்கொயர்னு பார்த்துட்டேன். ஓகேவா? ஓகேண்ணா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான், நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்ன கொஸ்டின்? தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் எலிப்சஸ். All ellipses centered at the origin. Origin is so okay. Ellipse or equation என்னது? அது centered at origin ஆ இருக்கணுமா? x square by small a plus y square by small b which is equal to 1. இதுதான் வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன். எலிப்ஸ் centered at origin. சப்போஸ் ஜென்ரலான ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் எப்படியா இருக்கும்? சப்போஸ் h, k தான் வந்து சென்டர் அப்படின்றப்போ என்ன வரும்னா x minus h the whole square minus y minus k the whole square. டினாமினேட்டர் a ஸ்கொயர் b ஸ்கொயரா? எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு வந்து ஓகே a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ இங்கே சென்டர் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஈஸியாக கிளியர் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் xy double derivative of y plus x y prime the whole y prime square minus y
y prime equal to 0. B xy y double prime minus x y prime square plus y prime equal to 0. C y double prime minus x y prime square minus y prime equal to 0. So next this one y double prime plus x y prime square plus y prime equal to 0. ஸோ இங்கே வந்து ஏவும் பி தான் வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்ம கையில் இருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னதான் இருக்கும்? 2ஆக தான் இருக்கும். இதுலேருந்து எப்படி ஏ அண்ட் பியும் வந்து எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கும், 2xன்னு வந்துடும். 2x by a square plus 2y by b square into dy by dx equal to 0. Okay. So one more time நம்ம differentiation பண்ண என்ன நடக்கும், 2 by a square plus 2 by b square. So இதை பாருங்க, dy by dx the whole square plus y into d square y by dx square equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, 2வை காமனாக எடுத்து எலிமினேட் பண்ணிடலாமா? 2ஆல் டிவைட் பண்ணிடுங்களேன். பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ 1 by a square equal to minus 1 by b square. So y prime square plus y double prime equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 by a square பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ 2x minus 1 by b square y prime square plus y double prime. Okay. So plus 2 by b square y dy by dx equal to 0. இதிலிருந்து b ஸ்கொயரை வந்து என்ன செய்யலாம், காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பண்ண பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2x y prime square plus y double prime plus 2y dy by dx equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னது, மைனஸ் 2x y prime square ஸோ 2வை நம்ம வந்து தூக்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ என்னன்னா மைனஸ் எக்ஸ் y prime square plus ஓகே மல்டிபிள் பண்ணி சொல்றீங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் y prime square minus x y double prime plus y prime equal to 0. So இதிலிருந்து மைனஸால மல்டிபிள் பண்ணா x y prime square plus x y double prime minus y prime equal to 0. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. x y prime square x y double prime
minus y prime equal to 0. So first option the answer. Okay, what? இது புரிஞ்சுச்சா எப்படின்னு? ஆஃப்லைன்ல ஓகேவா? ஆன்லைன்ல ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, அது பார்ப்போம் எப்படின்னு. ஸோ கம்ப்ளீட் இன்டெகிரல் தெரியுமா? Find the complete integral of, so this is their PDE. இது complete integral find பண்ண சொல்றாங்க. எப்படி find பண்ணுவீங்க? இது நான் லீனியர் PDE. இதுக்கு எப்படி வந்து complete integral find பண்ணுவீங்க? ஓகே. இதுல 4 ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் கேஸ் அதுல எந்த கேஸ்ல வருது? ஸோ அந்த 4 கேஸை செக் பண்ணிப்பாங்க. அதை செக் பண்ணிட்டு எது வருதோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். நான்கு யாராச்சும் தெரியுமா எப்படி போகிறதுன்னு போடுங்க. எனக்கு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. நான் எப்போ படிச்சேன்? ஓகே. ஸோ இங்கே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சுன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் பி ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கியூ ஈக்குவல் டு என்னென்னு வரும்? 1/a வந்துருமா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் ஃபார்மேட் என்னன்னா dz ஈக்குவல் டு bdx ப்ளஸ் qdy. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ண ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ dz ஈக்குவல் டு, ஸோ p வந்து a adx ப்ளஸ் 1/a dy. இது என்னன்னா z ஈக்குவல் டு ax ப்ளஸ் 1/ay ப்ளஸ் சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து சொல்யூஷன். ஆன்லைன் இது ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? The eigenvalue of the Sturm-Liouville system y double prime plus lambda y equal to 0, 0 less than or equal to x less than or equal to 5, comma
So y of 0 equal to 0. போட்டாச்சா? என்னப்பா இழப்பு? ஆமா. இந்த சம் போட்டாச்சாமாப்பா? So next 43. The solution of to the Dirichlet problem for the unit disk with the boundary function f of x equal to theta square by 4 minus 5 less than or equal to theta less than or equal to 5. So these are the solution என்னன்னு கேக்குறாங்க. First option என்னன்னா u of r comma theta equal to pi square plus summation 1 to infinity minus 1 the whole power n r power n cos n theta by n square is u of r comma theta equal to summation 1 to infinity minus Bro? 1 whole power சொல்லுங்க. f of x equal to என்ன இருக்கீங்க தீட்டாவா? Theta square by 4 ஓகே. minus 1 whole power n r n cos n theta by n square. So next option is u of r comma theta equal to pi square by 12 plus summation 1 to infinity minus 1 whole power n r power n sin n theta by n square. So this option, so u of r comma theta, this is equal to pi square by 12 plus summation 1 over 1 to infinity minus 1 whole power n r power n cos n theta by n square. Dirichlet problem for unit circle என்னது? அந்த mu r plus 1 by r something. அந்த 6th academy புக் வச்சிருந்தீங்க யாரோ ஒருத்தர் அதை கொடுங்க. அப்ளை வயலட் கலர் புக் ஒன்று வச்சிருந்தீங்களப்பா, யாராச்சும் வச்சுருக்கீங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் வச்சுருங்க, மார்னிங் கூட பார்த்தேங்க. யார்கிட்ட இருக்கு எடுத்து கொடுங்க. இதுக்கு அவ்வளோ நேரம் கொடுங்க.
ஸோ இதை நோட் பண்ணிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் லேப்லாஸ் ஈக்குவேஷன். இதோட அனதர் நேம் என்னன்னா Dirichlet problem for a circle. So the Dirichlet problem for a circle of radius A is to find solution of URR plus 1 by R into UR plus 1 by R square U theta theta equal to 0 where 0 less than or less than A. R is less than A. This is the equation. Dirichlet equation. Dirichlet problem for a circle. So circle whose radius is A. So boundary condition U of A comma theta equal to F of theta. So இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் என்ன U of R comma theta. இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. A0 by 2 plus summation n equal to 1 to infinity R by A the whole power n an cos n theta plus bn sin n theta. இந்த an bn எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா so this an and bn is given by an equal to 1 by pi integral 0 to 2 pi f of theta cos n theta d theta. So n is starting from 0, 1, 2 and so on. So next bn அப்படிங்கிறதுனா 1 by pi integral 0 to 2 pi f of theta sin n theta d theta. n starts from 1, 2 and so on. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து Dirichlet ப்ராப்ளம் ஃபார் a circle. This is your question. So this is your boundary condition. So this is your solution. So here இந்த an bn இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of theta வந்து கொடுத்துட்டாங்க. என்னது theta square by 4. கீழே சொல்யூஷன் இருக்கட்டும்ண்ணா. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கனாவே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன எழுதுறீங்கன்னா உங்களோட எஃப் ஆஃப் தீட்டா என்ன அப்படின்னு எடுத்து எழுதிரு. உங்களோட சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன இதுக்கு யூ ஆஃப் ஆர் கமா தீட்டா ஈக்குவல் டு a0 by 2 plus summation n equal to 1 to infinity r by a whole power n. So an cos n theta plus bn
sin n theta. ஸோ அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் யூனிட் டிஸ்க்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ யூனிட் டிஸ்க்னா என்னது? ஏ வந்து 1. ஸோ அப்போ u of r comma theta equal to a naught by 2 plus summation n equal to 1 to infinity. So a is 1. So r power n an cos n theta plus bn sin n theta. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அலாங் வித் அவங்க கொடுத்துக்கிற பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிறது என்னது? u of a comma theta, here வந்து a வந்து 1. So u of 1 comma theta equal to theta square by 4. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண r equal to 1 போட்டால் என்ன கிடைக்கும்? a naught by 2 plus summation n equal to 1 to infinity an cos n theta plus bn sin n theta equal to theta square by 4. ஸோ இதிலிருந்து ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு காஸ் இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆக கிடையாது. காஸ் என் தீட்டா சைன் என் தீட்டாவோட பொசிஷன் இந்த சைடு ப்ரெசென்ட் ஆக கிடையாது. ஸோ ஒன்லி நீங்கள் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குது? a naught by 2 equal to theta square by 4. ஸோ 2. ஸோ அப்போ a நாட்டோட வேல்யூ என்னது? theta square by 2. ஸோ a நாட்டோட வேல்யூ theta square by 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைச்சிருக்கும்? theta square by 4. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. theta varies from -5 to pi or எப்படி கன்ஃபியூஸ் பண்றது? இல்லைன்னா இண்டிவிஜுவலா அதை கண்டுபிடிச்சு பார்க்க வேண்டியதா? ஏஎன் என்ன பிஎன் என்னன்னு கண்டுபிடிச்சு பார்த்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா? So question that the solution to the Dirichlet problem for unit disk with the boundary function f of x equal to theta square by 4 minus, so theta is between -5 to pi. So usually general solution இதுதான் வரும். ஒருவேளை பர்டிகுலரா ஏதாச்சும் பாயிண்ட் எவாலுவேட் பண்ண சொல்லியிருந்தாங்க மேடம். சப்போஸ் u of r, pi அப்படின்னு கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? pi square by 4 plus summation n equal to 1 to infinity rn an cos n pi plus bn sin n pi. So this sin n pi becomes 0. So in the part absent ஆயிரும். Only r power n an cos n pi மட்டும் present. So இது வந்து cos n pi வந்து -1 the whole power n. So an -1 whole power n r power n இது இருக்கும். ஸோ இந்த an வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ ஒருவேளை கொஸ்டினில் வந்து அவங்க தீட்டா ஈக்குவல் டு 5 எவால்வேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை எது ஆன்சராக வந்திருக்கலாம்? இது ஆன்சராக வந்திருக்கலாமா தெரியல. வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
ஆன்லைன்ல யாராச்சும் ஐடியா இருக்கா எக்ஸாம் எப்படி போறது? ஆன்லைன்ல யாராச்சும் சொல்லுங்கப்பா, புரிஞ்சிச்சு புரியல, அட்லீஸ்ட் எனக்கு ஐடியா இருக்கு, அது ஏதாச்சும் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், புரிஞ்சிச்சுன்னு தெரியுமா புரியலன்னு தெரியும். அண்ணா ஃபர்ஸ்ட் ஏ நாட் கண்டுபிடிக்கணும்ண்ணா. ஸோ ஏ நாட் வந்து எஃப் ஆஃப் தீட்டாவும் ஸோ ஏ நாட் என்ன வரும்னா எஃப் ஆஃப் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்னென்ன எண்ணுக்கு வந்து இன்டகிரேஷன் வேல்யூ கிடைக்கும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ ஆன்லைன் என்ன சொல்றாங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ஏ நாட் பிஎன் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றபடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ நாட் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ இதை விட்டுருங்க. ஏ நாட் அப்படிங்கிறது என்னது? 1/π இன்டெக்ரல் 0 to π எஃப் ஆஃப் தீட்டா அப்படிங்கிறது என்னது? இங்கே வந்து தீட்டா ஸ்கொயர் பை 4. n வந்து 0. ஸோ ஜஸ்ட் டி தீட்டா ஒன்லி. ஸோ இன்டெகிரேஷன் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும்? theta cube by 112π cube so 2/3 π square. இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ நாட் இருக்கா பாருங்க. கரெக்டா? நான் ஏ நாட் கண்டுபிடிச்சது கரெக்டா? தீட்டா வந்து -π to +π ஓகே, here theta limit value வந்து -π to π. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கும்? π cube minus plus π cube, right? So 1/12π 2π cube. So 2 so π square by 6. அப்போ இங்கே ஏ நாட்டே கரெக்டாக வரல. எல்லாரும் ஏ நாட் கண்டுபிடிங்க. என்ன வருது? ஏ நாட் வந்து 1. சார் அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a0/2 தானுங்க சார். அப்போ a0ங்கிறது வந்து π ஸ்கொயர் பை 6 டிவைட் பை 2 போடையில 12 வந்துடும் சார். a0/2 ஃபர்ஸ்ட். ஸோ a0/2 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா π ஸ்கொயர் பை 12. அப்போ வந்து a0 வந்து π ஸ்கொயர் பை 12 வரதுனால இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ நம்மகிட்ட இருந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, சி அண்ட் டி. அதே மாதிரி நீங்கள் இதே ஏஎன் வந்து ஜென்ரலான இதுக்கு பார்க்கலாம். இப்போ n = 1 2 3 போட்டு பார்க்கலாம். ஒருவேளை இன்டெக்ரல் -π to π அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கணும். ஆடாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? 0, இன்டெக்ரல் வேல்யூ 0. ஈவனாக இருந்துச்சுன்னா 2 times ஆஃப் இன்டெக்ரல் 0 to π. ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, அது 2ல் ஏதோ ஒன்று பார்ப்போம். சார் ஆப்ஷன் சி வரலாம்ல சார். ஆப்ஷன் சி வரலாம்ல வரலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தானே தெரியும் சார். நம்ம வந்து கஸ் பண்ணலாம்ல சார். எப்படின்னா எப்படி கஸ் பண்றீங்க சார்? இந்த இடத்துல தீட்டா எஃப் ஆஃப் தீட்டாங்கிறது வந்து நமக்கு தீட்டா ஸ்கொயர் ஈவன் ஃபங்க்ஷன். இந்த a0ல an bnல கொண்டு போய் பார்க்கணும் சார் மேல. ஓகே. அதுல எஃப் ஆஃப் தீட்டால தீட்டா ஸ்கொயர் பை 4 போடையில அது ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் தீட்டா ஈவன் ஃபங்க்ஷன். இது வந்து உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கு. சோ அப்ப an வந்து ஏதோ சம் வேல்யூ கிடைக்கும். சோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ங்கறங்காட்டிக்கு இது 0 ஆயிரும். bns வந்து 0 ஆயிரும்.
ஓகே அப்போ வந்து மேல அந்த டேர்ம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவா இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ணையில சைன் வரும் இல்லையா? அதனால நான் சி கெஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஓகே ஸோ ஆன்லைன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு கெஸிங் சொல்றாங்க. ஸோ நீங்க எஃப் ஆஃப் தீட்டா வந்து தீட்டா ஸ்கொயர் பை 4 தானே சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்போ நீங்க இதை பாருங்க, தீட்டா ஸ்கொயர் பை 4 ஈவன் ஃபங்க்ஷன் தான், காஸ் அண்ட் தீட்டாவும் ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ இது ஏதோ சம் வேல்யூ வரும். அதே மாதிரி இங்க தீட்டா ஸ்கொயர் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ பிஎன் வந்து 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎன் 0 ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப என்னதுன்னா இந்த சைன் டேர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகாது இல்லை. ஆன்லைன்ல இப்போ ஒருத்தர் ஆன்சர் சொன்னீங்களா, அவங்க கொஞ்சம் கவனிங்க. ஸோ பிஎன் வந்து 0 ஆயிருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுல இருந்து ஈவன் ஆட் ஃபங்க்ஷன்னால ரைட்டா. ஓகே சார். அப்போ பிஎன் வந்து 0 நான் இங்க ஒரிஜினல் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த சைன் இந்த டேர்ம் வந்து ஆப்சென்ட். பிஎன் சைன் தீட்டா இந்த டேர்ம் வந்து ஆப்சென்ட். ஒன்லி ஏஎன் காஸ் என் தீட்டா தான் ப்ரெசென்ட்டா இருக்கும். அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டாங்க சார்? டி ஆப்ஷன் வந்து ஆன்சரா வரலாம். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஏஎன் வந்து கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகேவா இந்த சம்மே? ஆன்லைன்ல எல்லாருக்கும் ஓகேவா இந்த சம்மே? an value is 1 by n square sir. ஏஎன் வேல்யூ 1 by n ஸ்கொயரா? ஆன்லைன்ல கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ஏஎனோட வேல்யூ வந்து 1 by n ஸ்கொயரா? வெறும் 1 by n ஸ்கொயர் தான் வருதா இல்லை மைனஸ் 1 ஹோல் பவர் n by 1 n ஸ்கொயர் வருதா? அதை கேர்ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, ஆர்பிட்ரரியாக வேரி ஆகும். ஏஎனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 by 5 0 to 2 pi f of theta cos n theta d theta. இங்க வந்து கொடுத்துக்கு வந்து -5 to 5. ஸோ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ 2 pi pi integral -5 to 5 theta square by 4 cos n theta d theta. இது எப்படி இன்டகிரேட் பண்ணீங்க? பார்ஷியல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணு ரைட்டா. இன்டகிரேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இதை டிவின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி என்ன வரும்? யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் விடியூ. இந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர் வரும். எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ என்னவா வரணும் அப்படின்னா -1 ஹோல் பவர் n by n ஸ்கொயர் வருதான்னு செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. இப்போ
மறுபடியும் முடிச்சா let us try. சார் ஏன் இதுவாக வந்து -1 பவர் 4π/n ஸ்கொயர். என்னது ஏன் an என்ன வருது -1 பவர் n -1 power n 4π/n ஸ்கொயர் 4π/n ஸ்கொயர். square. கேன்சல் ஆகும். இல்ல 4π கேன்சல் ஆயிருக்கு சார். -1 பவர் n n ஸ்கொயர். -1 power n square. ஆன்லைன்ல ஆன்சர் வந்துருப்பா யாரும் உங்களுக்கு யாராச்சும் ஆன்சர் வந்திருக்கா வந்துருச்சு. ஓகே இந்த இன்டகிரேஷன் எவாலுவேட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க.